இன்று நாம் பார்க்கப் போகும் கதை நம்மை அதிர்ச்சியும் சிந்தனையிலையும் ஆழ்த்தும் ஒரு உண்மையான மனிதனின் வாழ்க்கை. ஒரு மனிதன் 100க்கும் மேற்பட்ட கொலைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவனை கேள்விப்பட்டவர்களோ அவனை மோன்ஸ்டர் என்று மட்டுமல்ல, ஹீரோ என்றும் பாராட்டுகிறார்கள். இவர் பெயர் பட்ரோ ரொட்ரிக்ஸ் கில்ஹோ. பிரேசிலில் பெட்ரின்ஹோ மேட்டடோர் என்றழைக்கப்படும் இவர் நாட்டை கொஞ்சம் கலங்கடிக்கவும் கொஞ்சம் சிந்திக்க வைத்தார். இவர் கொன்றவர்கள் யார் தெரியுமா? கொலைக்காரர்கள், போதை வியாபாரிகள், மருந்து மாஃபியா தலைவர்கள். தனது தாயை கொடூரமாக கொன்ற தனது தந்தை. இவர் செய்தது கொலைதான். ஆனால் அந்த கொலைகளின் பின்னணி என்ன? அவர் ஒரு மனிதனா? அவன் உணர்ச்சிகள் இல்லாதவனா? அல்லது சமூகத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு பதிலடி கொடுக்க ஒரு நியாய சைக்கோ உருவானாரா? அவர் செய்த கொலைகள், அவற்றுக்கு பின்னால் உள்ள காரணங்கள், அவர் சிறை வாழ்க்கை, மாற்றத்திற்கான பயணம் மற்றும் இறுதியில் அவருக்கு ஏற்பட்ட மரணம் வரை பார்க்கப் போகிறோம். சமூக நியாயத்துக்கும் காயப்பட்ட மனதுக்கும் இடையில் சென்று கொண்டிருக்கும் சைக்கோ ஹீரோவின் உண்மை கதையை பார்க்கலாம். பட்ரோ ரொட்ரிக்ஸ் 1954ஆம் ஆண்டு பிரேசிலின் மினாஸ் ஜெராய்ஸ் என்ற மாநிலத்தில் பிறந்தார். பிறந்தவுடன் அவரது தலையில் ஒரு காயம். அதுவும் சாதாரண காயமல்ல. அவனை ஒரு வாழ்க்கை முழுவதும் மாற்றக்கூடிய காயம். அந்த காயம் எப்படி ஏற்பட்டது தெரியுமா? அவரது தந்தை தனது கர்ப்பிணி மனைவியை அடித்ததன் விளைவாக பட்ரோவின் சிறையில் ஒரு ஆஸ்திர ஏற்பட்டது. இந்த காயம் அவருடைய மூளையில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும், அதே சமயம் அதுதான் அவர் மனநிலை திசையை மாற்றியது என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள். பட்ரோ சிறுவயதில் இருந்தே வன்முறையை பார்த்தவர். அவரது தந்தை ஒரு கொடூரன். தாயை அடிப்பது வழக்கம். அது ஒரு வீடு இல்லை. அது ஒரு சித்தவாதமற்ற சாகச மையம். 14 வயதில் பட்ரோவின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. அவரது தந்தை ஒரு நகர சபை ஊழியராக இருந்தார். தீயணைப்பு அதிகாரி போல வேலை பார்த்தார். அந்த வேலை இழப்புக்கு காரணம் ஒரு துணை அதிகாரி. பட்ரோ தனது தந்தையை விட்டுவிட முடியவில்லை. அவர் மீது இருந்த கண்ணீருடன் பழிவாங்க தீர்மானித்தார். அந்த அதிகாரியை கொன்றுவிட்டார். அதுவே அவரது முதல் கொலை. 14 வயதில். அதற்கு பிறகு பயம் அவரிடம் இருந்ததே இல்லை. அவர் அடிக்கடி சொல்வார், நான் கொலை செய்கிறேன், ஆனால் தீயவர்களைத்தான் கொள்கிறேன் என்று. பட்ரோவின் வாழ்க்கையில் ஒரு மெல்லிய உணர்ச்சி புகுந்தது. அவருடைய காதல் மரியா அபரேசிடா ஒலிம்பியா. அவர் ஒரு போதை மருந்து வியாபாரியை காதலித்துவிட்டார். ஆனால் மரியா பட்ரோவின் காதலில் வாழ்ந்தார். அவருடன் குடும்பம் நடத்த திட்டமிட்டார். ஒரு நாள் மரியாவை கொன்றார்கள். அதற்கு பின்னால் இருந்தது ஒரு போதை கும்பல். பட்ரோ இந்த மரணத்தை கேட்டு வெறித்தனமானார். அவர் முடிவு செய்தார், அந்த என்டையர் கும்பலை அழைக்க வேண்டும் என. அவர் அந்த கும்பலின் தலைமையைக் கொன்றார். அவர்களை ஒரு ரெய்வ் பார்ட்டியில் பிடித்து துப்பாக்கி கத்தியுடன் சென்று அந்த குழுவை நேரில் பார்த்து ஒன்றன்பின் ஒன்றாக 7 பேரை கொன்றார். இது எல்லாம் போலீஸ் ரிப்போர்ட்டில் பதிவு ஆகியிருப்பது மட்டுமல்ல, அவர் பிறகு சிறையில் இருந்தபோது தான் செய்த கொலைகளை பிரமிப்பாக விவரித்தார். இவர் ஒரு கில்லர்தான். ஆனால் பல நேரங்களில் அவர் ஒரு அறிவாளி. சிறையில் இருந்தபோதும் அவர் கையில் ஒரு புத்தகம் இருந்தது, நியாயம். அந்த நியாயத்தில் கொலைக்காரன் கொல்லப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்தது. மரியாவை கொன்ற கும்பலை அழித்த பிறகு பட்ரோ ரொட்ரிக்ஸ் தப்பிக்க முடியவில்லை. 1973ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 19. அவர் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகள். 17 கொலைகள். அதை அவரே ஒப்புக்கொண்டார். ஆனால் போலீசாருக்கு தெரியாமலே
அவர் ஏற்கனவே 40க்கும் மேற்பட்ட கொலைகளை செய்திருந்தார். சிறைதான் அவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக மாறியது. அந்த சிறையில் அவர் ஒரு த்ரில்லர் கதையின் நட்சத்திரமாகிவிட்டார். முதல் நாள் சிறைக்கு அழைத்துச் செல்லும் போலீசாரே அதிர்ந்தார்கள். அவரை ஒரு வேனில் அழைத்துச் சென்றனர். வேனில் மற்றொரு குற்றவாளி இருந்தான், ஒரு கற்பழிப்பாளர். சிறைக்கு சென்று விட்ட பிறகு அந்த கற்பழிப்பாளி உயிருடன் இல்லை. வேனிலேயே பட்ரோ அவனை கொன்றுவிட்டார். சிறையில் அவர் இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு அழுத்தும் நியாயம் அவரை உருட்டியது, தீயவர்களை அழைக்க வேண்டும். அவர் யாரை கொன்றார் தெரியுமா? குழந்தை பலாத்காரிகள், கொலைகாரர்கள், தாயை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தவர்கள். ஒரு நாள் அவர் செய்த ஒரு செயலால் உலகமே அதிர்ந்தது. அவரது தந்தை சிறையில் இருந்தார். ஏன் தெரியுமா? பட்ரோவின் தாயை கத்தியால் வெட்டிக் கொன்றுவிட்டார். அந்த தந்தையை பட்ரோ சிறையில் நேரில் பார்த்தார். பார்த்ததும் ஒரு பச்சையாய் வெறியுடன் 22 முறை கத்தியால் குத்தினார். அது போதும் என அவரிடம் தோன்றவில்லை. தன் தந்தையின் இதயத்தை பீத்து எடுத்தார். அதை பிடித்து தூக்கி எறிந்தார். இந்த சம்பவம் தனக்கே எதிராக இருந்த தேசத்தையே வியப்பில் ஆழ்த்தியது. ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு தாராளமாக கொலை செய்கிறான்? மீண்டும் மீண்டும் மீண்டும். பட்ரோ சிறையில் 34 ஆண்டுகள் கழித்தார். அந்த காலத்தில் அவர் செய்த கொலைகளின் எண்ணிக்கை 47. ஆனால் அவர் ஒப்புக்கொண்ட எண்ணிக்கை 100க்கும் மேல். பிரேசிலிய சட்டம் ஒருவருக்கு அதிகபட்சம் 30 ஆண்டு தண்டனையே விதிக்க முடியும். ஆனால் பட்ரோவின் கொலைகள் சிறைக்குள் நடந்திருந்ததால் அவருடைய தண்டனை காலம் மீண்டும் மீண்டும் கூடிக்கொண்டே சென்றது. ஆனால் 2007ஆம் ஆண்டு அவரை விடுதலை செய்தனர். அவர் வயதாகிவிட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்தார். உலகம் மாறி இருந்தது. அவர் மட்டும் இல்லை, தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். தான் செய்த கொலைகளை நினைத்து துக்கமடைந்தார். இது தவறு, நான் பிழை செய்தேன் என்றார். அவர் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினார், பெட்ரின்ஹோ எக்ஸ் மேட்டடோர். அந்த சேனலில் அவர் இளைஞர்களிடம் பேசினார், கொலை என்பது தீர்வு அல்ல. நீங்கள் அந்த பாதைக்கு செல்லக்கூடாது. அவரது காணொளிகள் வைரலானது. பலரும் அதனை உண்மையின் குரல் என்று பாராட்டினர். ஆனால் வாழ்க்கையின் எல்லா பக்கமும் அமைதியில்லை. அவரை பார்த்து வஞ்சனை உணர்ந்தவர்கள் பலர். அவன் கொலை செய்தவன், சீர்திருந்தினால் என்ன? அப்படிச் சொன்னவர்கள் இருந்தன. பட்ரோ ரொட்ரிக்ஸ் பில்ஹோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து சமூகத்திற்கு நல்லதைச் சொல்ல ஆரம்பித்த போது பலர் அவரை எதிர்த்தார்கள். பழைய வெறுப்பும் பழிவாங்கும் எண்ணங்களும் கொந்தளித்தன. 2011இல் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்தது ஒரு குற்றவாளியின் பழைய குணம் என அதிகாரிகள் கூறினார்கள். ஆனால் அவர் மறுத்தார். நான் மாற்றப்பட்டவன், என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறேன் என்றார். பிரேசிலிய ஜனங்கள் இருகோணமாக பிளந்தார்கள். ஒரு பக்கம் அவனை விடுதலை செய்ய வேண்டாம் என்ற குழு, மற்றொரு பக்கம் அவன் தனது பாவங்களை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்ற நபர்கள். ஆனாலும் சட்டம் தனது வழியில் சென்றது. பட்ரோ சிறையில் சில ஆண்டுகள் மேலும் கழித்தார். 2018இல் அவர் மீண்டும் விடுதலை செய்யப்பட்டார். இந்த முறை அவர் பூரணமாக அமைதியாக இருந்தார். அவர் வீடியோவுகளில் சொன்ன வார்த்தைகள், நான் செய்த கொலைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் அவை என்னுடைய குழந்தை பருவத்தில் தோன்றிய வலியின் விளைவுகள். அவர் இன்னும் ஒவ்வொரு நாளும் சிறையிலிருந்து வந்தாலும் அந்த சிறை அவனுள் இருந்து கொண்டே இருந்தது. அவர் ஒரு சைக்கோதான், ஆனால் ஒரு உணர்வுள்ள சைக்கோ. சமூகத்தில் ஒரு அசாதாரணமான நியாயத்தை தேடியவன் பட்ரோ ரொட்ரிக்ஸ் பில்ஹோ. பிரேசிலில் உள்ள தன் இல்லத்திலிருந்தபோதே திடீரென சிலர் தாக்கினார்கள். இவர் மீது சிலர் மேற்கொண்ட தாக்குதல் அவரை அப்போதே கொன்றுவிட்டது. அவரது மரணம்
திடீர் அதிர்ச்சி, ஆனால் எவரும் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் அவரது வாழ்க்கையே ஒரு உக்கிரமான பயணம். ஒரு நாள் அது ஒரு பயங்கர முடிவுக்கு வரவேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்ததே. அவரை தாக்கியவர்கள் யார் என்று அதிகாரிகள் இதுவரை உறுதியாக கூறவில்லை. அது பழிவாங்கலா அல்லது சாதாரணமான சண்டையா? இல்லை என்றாலும் அந்த நாளுடன் அவரின் போராட்டம் முடிவடைந்தது. இந்த கதையை கேட்டபின் ஒரு கேள்வி நம்மை துரத்தி வரும்: பட்ரோ ஒரு ஹீரோவா, ஒரு வில்லனா? அவர் செய்தது கொலைதானானால் அவர் கொன்றவர்களெல்லோரும் மக்களுக்கு தீங்கிழைத்தவர்கள். அவர் ஒரு நீதியுள்ள மனிதராகவே இருந்தாரா? அல்லது தனது மன அழுத்தங்களை வெளியே எறிய ஒரு வழியாகவே இதை பயன்படுத்தினாரா? இந்த கேள்விக்கு பதில் கூறுவது கடினம். ஆனால் அவர் செய்த ஒரு செயல் தன்னை மாற்ற முயற்சித்தது. அது மனிதனாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குகிறது. பட்ரோ ரொட்ரிக்ஸ் வில்ஹே ஒரு சைக்கோ. ஆனால் சமூகத்தின் இருண்ட ஓரங்களில் நடந்த கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். அவருடைய வாழ்க்கையை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதிலிருந்து ஒரு பாடம் எடுத்துக் கொள்ளலாம். தீயதை தீயதாகவே புரிந்து கொள்ளுங்கள். வன்முறையால் தீர்வு கிடைக்காது. நீதி என்பது சட்டத்தின் வழியில்தான் இருக்க வேண்டும். இது ஒரு கதை அல்ல. இது உண்மையின் அரங்கம். நீதி தேடிய மனிதனின் பயணம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்.